இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு யூடியூப் வீடியோக்கான தம்ப்நெயில் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட லேப்டாப் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் வந்து நீங்கள் அட்ராக்டிவாக உங்கள் தம்ப்நெயில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட லேப்டாப் இல்லை, மொபைல் தான் இருக்குன்னா நீங்கள் வந்து மொபைலில் நிறைய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் உங்கள் தம்ப்நெயிலை வந்து சுலபமாக கிரியேட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற ஆப் வந்து பார்த்திங்கன்னா பிக்சல் ஆப். அதில் வந்து நீங்கள் சுலபமாக நீங்கள் உங்கள் தம்ப்நெயிலை வந்து மேக் பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டெக்ஸ்ட் ஃபாண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் இமேஜஸ் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் கலரும் நீங்கள் வந்து பேக்ரவுண்டுக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, வாங்க இந்த தம்ப்நெயில் எப்படி மேக் பண்ணுறாங்க பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எந்த வீடியோவும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை வந்து டிலீட் பண்ணுறா நீங்கள் வந்து மேலே டிலீட் பண்ணுற பட்டன் இருக்கும், நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடித்த டெம்ப்ளேட்ஸை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறையா டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தம்ப்நெயில் எடிட் பண்ணுறதுக்கான நிறையா டூல்ஸை இதில் 4th ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இமேஜ் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் கஸ்டம்னு செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு யூடியூப் தம்ப்நெயிலுக்கான ரேஷியோ செலக்ட் ஆயிரும். நீங்கள் வந்து அதை டிரான்ஸ்பரண்ட்டாகவும் மாற்றலாம். அப்புறம் வந்து நீங்கள் கலர் ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணுறேன்னு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடித்த கலர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நிறையா கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரேடியன்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதன் மூலமாகவும் உங்களுக்கு பிடித்த கலர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும் கலர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஏதாச்சும் டெக்ஸ்ட் பண்ணுறா டெக்ஸ்ட் பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷனாக டெக்ஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இதன் மூலமாக நீங்கள் ஏதாச்சும் டெக்ஸ்ட் பண்ணுறா டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் ஆட் ஆயிரும். நீங்கள் ஏதாச்சும் டைப் பண்ணுறா டைப் பண்ணலாம். சைடில் எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டைப் பண்ணலாம். டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து ஹவு டு கிரியேட் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணுறேன். இப்போ நான் ஹவு டு கிரியேட் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணுறேன். உங்கள் தம்ப்நெயிலுக்கு பொருத்தமான வார்த்தைகளை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து உங்கள் இஷ்டம் தான். நான் இப்போ ஹவு டு கிரியேட் டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து செட் ஆயிரும். இதில் வந்து ஏதாவது டெக்ஸ்ட்டில் வந்து மாற்றுறேன்னா மாற்றலாம். நீங்கள் ஜூம் பண்ணுறேன்னா அதில் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் நீங்கள் வந்து கம்மியும் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த சைஸ் வைக்கிறேன். உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எந்த சைஸ்னாலும் வச்சுக்கலாம். கீழே வந்து ஃபாண்ட்டு கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதையும் மாற்றிக்கலாம். நீங்கள் கலரும் மாற்றிக்கலாம். ஸோ இதில் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபாண்ட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. உங்களுக்கு பிடித்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து ஃபாண்ட்டு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸ்டைலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது பக்கத்துலேயே அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து போல்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து நீங்கள் எழுத்தை வந்து கிராஸ் ஆக்கலாம். நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடித்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எதுவும் செலக்ட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் ஒரு பர்டிகுலர் வார்த்தையை மட்டும் நீங்கள் அந்த மாதிரி மாற்றணும்னு நினச்சாலும் மாற்றிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். அடுத்த ஆப்ஷன் வந்து கேர்வ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் சென்டென்ஸை வந்து வளைவாக அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ நாளும் மாற்றிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். எனக்கு தேவையில்லை இது. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதன் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் டெக்ஸ்ட்டுக்கான பேக்ரவுண்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் டிசபிள் பண்ணிட்டேன். அடுத்து ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து அடுத்து நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பிளாக் கலரில் இருக்குது. நீங்கள் வேறு கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் எழுத்துக்களை வந்து அழகாக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன்னே சொல்லலாம். நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்கள் எழுத்துக்களுக்கு பின்னாடி ஷேடோ வந்து ஆட் ஆகும். நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். மேலே கீழே சைடில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். அடுத்து வந்து 3D டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் டெக்ஸ்ட்டை வந்து எப்படினாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். 3D எஃபெக்ட்டுக்கு நீங்கள் வந்து கொண்டு வரலாம். கீழே வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட்டை வந்து 3Dயாக மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ண தான் உங்களுக்கே புரியும். அடுத்து வந்து ரிஃப்ளெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதன் மூலமாக உங்கள் சென்டென்ஸ்க்கு ரிஃப்ளெக்ஷனை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இமேஜை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட்டு வந்து நகரக்கூடாது, அங்கேயே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே 4th ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை வந்து லாக் பண்ணிடுங்க.
நீங்கள் அதை தெரியாமல் டச் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து அது மூவே ஆகாது, அங்கேயே தான் இருக்கும். நான் அதை டச் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், அது வந்து மூவ் ஆகாமல் அங்கேயே தான் இருக்கும். நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியாது அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை. அதான் இந்த ஆப்ஷனுக்கான ஒரு பெனிஃபிட்டு. நீங்கள் வந்து தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் கேலரியில் உள்ள இமேஜஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்டிக்கர்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது, அதன் மூலமாக நீங்கள் வந்து அந்த ஆப்பில் கொடுத்துருக்க இமேஜஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். செகண்டாக இம்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதன் மூலமாக நீங்கள் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸை நீங்கள் சுலபமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நீங்கள் க்ரோப் பண்ணலாம். ஸோ க்ரோப் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. க்ரோப் பண்ணிட்டு நீங்கள் வந்து டிக் கொடுத்துருங்க, உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆயிரும். நான் வந்து இங்கிட்டு கை காமிக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து நான் ரைட் சைடு வந்து கொண்டு வரணும். நீங்கள் திரும்ப இந்த டெக்ஸ்ட்டை வந்து லாக்கை எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நாள் மூவ் பண்ணிக்கலாம் இந்த டெக்ஸ்ட்டை. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் வந்து இமேஜையும் நீங்கள் வந்து லாக் பண்ணுறதுனா நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர் வந்து உருவாகும். ஒயிட்டு தான் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் இஷ்டம் தான், உங்களுக்கு பிடித்த கலரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு. அடுத்து ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட்டில் பார்த்தா அதே ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து இதுலேயும் இருக்குது, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷனாக நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நாய்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக வரும், அதாவது கிரெயின் நாய்ஸ் மாதிரி வரும். அடுத்து வந்து பிக் நைட்டு, கான்ட்ராஸ்ட்டு, சேட்டுவேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஆட் பண்ணுறதுனா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஏற்கனவே டெக்ஸ்ட் பண்ணதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே வந்து பென்சில் பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக காப்பி பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நீங்கள் எதனாலும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் ஹவு டு கிரியேட் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். உங்கள் வீடியோவுக்கு தகுந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் தம்ப்நெயில் ஆட் பண்ணுங்கள், அப்போனா தான் பார்க்குறவங்களுக்கு வந்து புரியும் இவங்க இதை பற்றி தான் வீடியோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படிங்கிறது. இதுலேயும் நீங்கள் வந்து ஸ்ட்ரோக்கை வந்து எனேபிள் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணலாம். நான் வேறு கலரை வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், எங்கேனாலும் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் வந்து ஏதாச்சும் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணுறதுனாலும் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஃபோர்த் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் பேக்ரவுண்டு வந்து நீங்களே ஏதாச்சும் கேலரியில் இமேஜ் வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து பேக்ரவுண்டு வந்து அந்த இமேஜ் வரும். ஸோ அது உங்கள் இஷ்டம் தான். நான் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டேன். மேலே வந்து சேவ் பண்ணுற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணலாம். இல்லைனா சைடில் வந்து 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதன் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் இமேஜை வந்து சேவ் பண்ணலாம். குவாலிட்டியும் நீங்கள் வந்து ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா அட்ஜஸ்ட் பண்ணலாம். நான் சும்மா உதாரணத்துக்கு கஸ்டம்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சேவ் டு கேலரின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இந்த மாதிரி மேலும் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.